ஹை காய்ஸ், நான் உங்கள் ஆதி. ஹை கைஸ், நான் உங்கள் அருணா. இப்போ நம்ம ஒரு வழியாக மதுரையிலேருந்து கிளம்பி ராமேஸ்வரம் வந்தாச்சு. ஜங்ஷனுக்கு வந்துட்டோங்க. நம்ம இதுக்கப்புறம் இறங்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் நிற்க போகுது. ஆமாம், இந்த ஜேர்னி வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் ராமேஸ்வரம் வரலாம் இருந்தால் கண்டிப்பாக ட்ரெயினில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நீங்கள் புக் பண்ணி வந்தீங்கன்னா அந்த ஃபீல் ஒரு மாதிரி இருக்கும். இல்லை அன்ரிசர்வ்ல வந்தீங்கன்னா அந்த ஒரு ஃபீல் வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து சாப்பாடுலாம் வந்து மார்னிங் சீக்கிரமாகவே கிளம்பிட்டிங்கன்னா சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நம்ம வீட்டிலேயே செஞ்சு எடுத்து வந்துடலாம். அழகாக அங்கேயே உட்காந்து சாப்பிட்றதுக்கு நிறைய இடம் இருக்குது. மற்ற ஜங்ஷன் மாதிரிலாம் வந்து கூட்டமாலாம் கிடையாது. ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். நீங்களே பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஏன்னா இது வந்து கடல் ஓரத்தில் இருக்கனால வந்து இந்த ஜங்ஷன் வந்து ஃப்ரீயாக இருக்குது. ட்ரெயினுமே வந்து இந்த போகிற ஃபீல் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம், பாம்பன் பிரிட்ஜில் போகிறது. நீங்கள் பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு வாங்க. அந்த ஃபீல் வந்து எங்களுக்கு நாங்கள் முதல் டைம் வந்து ஒரு கடலுக்குள்ளே ஒரு ட்ரெயின் போகும்போது அந்த ஃபீல் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. நாங்களே சூப்பராக என்ஜாய் பண்ணோம். குட்டி குட்டி மீன்கள், அந்த பாறைகள் வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு ட்ராக்கில் போல் ரெண்டாவது ட்ராக் இப்போ போட்ட புதுசில் போகணும். முன்னாடி போட்ட பழசில் போக முடியாது. அதனால அது வந்து வேகமாகவே போயிடுச்சுங்க. நம்ம வந்த ட்ரெயின் வந்து அமிர்தா எக்ஸ்பிரஸ்ஸு. சரியாக 9:20 வந்து மதுரையிலேருந்து எடுக்கிறாங்க. இங்கே வர பார்த்தீங்கன்னா டைம் வந்து அந்தாண்டு ஒரு 11:30 12 மணி ஆயிடுதுங்க. ஆமாம், கரெக்டான டயத்துக்கு வந்து சேர்ந்துடுறோம் நம்ம. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த முன்னாடி ட்ராக்ல போயிருந்தோம்னா ரொம்ப ஸ்லோவாக போயிருக்கும். நம்மளும் இன்னும் கடலுக்குள்ளே போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிருக்கு. இது வேகமாகவே போயிடுச்சு. இது வந்து எக்ஸ்பிரஸ்னால கொஞ்சம் வேகமாக வந்துருச்சு. இது பேசஞ்சர் ட்ரெயின் அப்படின்னா இன்னும் ஸ்லோவாக வந்திருக்கும். அது மட்டும் இல்லை, இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் பண்ணி வந்தீங்கன்னா அது வேறு லெவலில் இருக்கும். இது புக் பண்ணாமல் அன்ரிசர்வ்ல வந்தீங்கன்னா கண்டிப்பாக க்ரௌடாக தான் இருக்குது. நமக்கு சீட்டு வந்து ராமநாதபுரத்தில் தான் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் உட்கார ஆரம்பித்தோம். சூப்பராக இருந்துச்சு. ஒரு வழியாக உட்காந்து வந்தாச்சு. நம்மளும் ராமேஸ்வரம் வந்துட்டோம். வண்டி நின்றுச்சு. இந்த பயணிகள் கவனித்திருக்கு அப்படின்னு சொல்லி இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னும் நாங்கள் வரவே இல்லை. இனிமேல் தான் நாங்கள் வரப்போகிறோம். வண்டி எவ்வளோ நின்றுச்சு. எல்லோரும் இறங்கு இறங்கு இறங்குன்னு சொல்லிட்டே இருக்கிறோம். ஆமாம், அப்படியே யாருன்னு சொல்லிட்டு எங்க நீங்கள் போய் அப்படியே இறங்கி வாங்க முன்னாடி நான் அப்படியே உங்களை வீடியோ எடுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே இங்கே இருந்து அப்படியே இப்போ பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுங்களையும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பாப்பா, என்னடா இந்த அண்ணே வெளியிலேருந்து இறங்காமல் இன்னும் எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்ட்டு. சரி வரட்டும், வந்து தான் பார்ப்போம் அப்படின்றதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா பேரும் இறங்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்துட்டேன் ஒரு வழி இறங்கி. ஓகேங்க, நம்ம அதுக்கப்புறம் இறங்கி நம்ம இங்கே கோயிலுக்கு வரணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆட்டோலாம் ஏறி வந்தாச்சு. ஆட்டோக்கு வந்து 100 ரூபாய் கேட்டுட்டாங்க. ஏன்னா 2 கிலோமீட்ரு பக்கத்துலலாம் இல்லை. சரி ஓகே, எப்போனா போகுது இந்த அப்போது பாரு இவர் தான் இறக்கி விட்டார் இந்த ஆட்டோக்காரனே. சரின்னு பார்த்தா எங்கே இறக்கிட்டு வரன்னு பார்த்தா மேற்கு கோபுரத்தில் இறக்கி விட்டாங்க. என்னடா அப்படின்ட்டு சரி ஓகே உள்ள கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்களும் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். கோயிலுக்குள்ளே வந்தால் அப்போ தான் சொல்கிறாங்க, எப்போ டைம் ஆயிடுச்சு, கோயிலெலாம் வந்து அடிச்சிட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள் 3 மணிக்கு மேலே இல்லை 4 மணி தான் கேட்டு ஓப்பன் ஆகும், அதுக்கப்புறம் பாருங்கள் அப்படின்னாங்க. சரி நாங்களும் அப்படியே இங்கே நின்றுட்டு சுற்றி பார்த்தோம். பார்த்துட்டு சரி ஓகே இதை மட்டும் அப்படியே நம்ம இங்கே சுற்றி பொருட்கள்லாம் போட்டிருந்தாங்க, அப்படியே இதை கவர் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி உள்ள வந்து அந்த ஓவியங்கள், அந்த கலை, அந்த சிற்பக்கலை வேற லெவலில் இருந்துச்சு. உள்ள இருக்க பொருள்களுமே இந்த கடலோர பக்கத்துனால அந்த சிப்பிலாம் அழகழகா சூப்பரா அந்த பொம்மைகள் அழகா செஞ்சு வச்சிருந்தாங்க. அதுவுமே வேற லெவலில் இருந்துச்சு. நீங்களே பாருங்கவே, ஒவ்வொரு கடைகள்லையுமே எப்படி ஜொலிக்குது பாருங்க வண்ணமயமா. ஆமாங்க, வேற லெவலில் இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் வந்து பார்க்கணும் அப்படின்னா இது எந்த கோபுரம் அப்படின்னா மேற்கு கோபுரம். மேற்கு கோபுரம் வழியாக வந்தால் தான் இந்த மாதிரி கடைகள்லாம் நிறையா இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் பண்ணுறதுக்கு கடல் சார்ந்த பொருட்கள் எல்லாமே வந்து விற்கிறாங்க. பட் என்னன்னா ரேட் வைஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஏன்னா டூரிஸ்ட் பிளேஸில் அதனால் வந்து கொஞ்சம் காசு கூட தான் இருக்கும். இங்கே இருக்கிற பொருட்கள்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள். ஆனால் மற்ற வழியாக போனீங்கன்னா இந்த மாதிரி கடைகள் இருக்கா அப்படின்றது தெரியல. ஆனால் இது இருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு கோபுரம். நம்மளும் பார்த்து முடிச்சாச்சு. இப்படியே நம்ம கடற்கரை நோக்கி பயணம் பண்ணலாம். ஒருவேளை நம்மளும் வந்தாச்சு கடலுக்கு. நம்ம அங்கேருந்து கிளம்பி சரி கடலுக்கு போவோம்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. பார்த்துங்க, எதமா ஆச்சாரியா சத்யகுரு சுவாமி தீர்த்தம் போட்டிருக்காங்க மகாராஜ். இதுதான் வந்து அந்த கடல் பகுதி கிழக்கு கோபுரத்துக்கு நேராக இருக்குங்க. இது தீர்த்தமா கடல் வந்து? ஆமாம், இது ஒரு தீர்த்தம். இப்போ நம்ம எப்படி காசின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி வந்து ராமேஸ்வரம் வந்து ஒரு தீர்த்தம். இங்கே வந்து இறந்தவங்களுக்கு திதி கொடுக்குறது வைக்கிறது 30 சென்றவங்களுக்கு இங்கெல்லாம் வந்து நிறையா பூஜைகள், அதாவது ஐயர் மூலியமா மந்திர ஓதி இதெல்லாம் பண்ணுவாங்க. இது அதுக்காக தான் நிறைய கட்டி விட்டுருக்காங்க. ஓ, இது வந்து அப்பனா புண்ணியஸ்தலம் அப்படிதானங்க? இது வந்து ஒரு புண்ணியஸ்தலங்க. இங்க 18 தீர்த்தங்கள் என்னமோ போட்டுருந்துச்சு பார்த்தோம்லங்க. ஆமா, அந்த தீர்த்தம்லாம் இருந்துச்சு. அதுல இது கடைசியா கடல் ஒரு தீர்த்தம்.
இங்க இப்பெல்லாம் மாடுகளை எல்லாமே அப்படியே விட்டுட்டாங்க பாருங்க. அங்க பாருங்க அண்ணன் ஒரு ஜாலியா அக்காவை தூக்கி வச்சுட்டு ஜாலியா உள்ள விளையாண்டுட்டு இருக்காங்க. பயங்கரமா இருக்கு. ஆனா அலைகள் அந்த அளவுக்கு வரவே இல்லைங்க. ஆமா, ஓரளவுக்கு ராமேஸ்வரத்தை பரவாயில்ல. பொறுத்த வரைக்கும் அலைகள் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும், பீஸ்ஃபுல்லா இருக்கும். பட் இந்த கடலோட ரகமே ரெண்டா தெரியுது பாருங்க. அங்க ஒரு ரகமா தெரியுது, முன்னாடி ஒண்ணு. ஏன்னா குளிச்சுட்டு இருக்காங்க இவங்களுக்கு, அப்பாடா ரெஸ்ட் ரூம்லான்னு சொல்லி உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. என்னம்மா இப்படி உட்காந்தீங்க அப்படின்னா, ஆமாங்க ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஆமா, எனக்கு வந்து எப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ராமேஸ்வரம் போயிருக்கோம். நாங்க எதிர்பார்த்தது அங்க வேற, அங்க இருந்தது வேற அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. நாங்க வந்து அலைகள்லாம் நிறைய வரும், நம்ம வந்து ஜாலியா விளையாடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்தோம். பட் அலையே வரல. அந்த தண்ணி வந்து ஒரு அழுக்கு கலர்ல இருந்துச்சு. கலரே அந்த வித்தியாசமா இருக்கு பாருங்க, நீங்களே உங்களுக்கே தெரியும். அங்க வந்து அந்த இது பண்ணிட்டு தான் குளிப்பாங்க இருக்குங்க. சும்மா நார்மலா எல்லாம் குளிக்க மாட்டாங்க இருக்கு. அதனாலதான் அங்க குளிச்சுட்டு அங்கேயே ட்ரெஸ்லாம் வந்து கழட்டிட்டு அந்த ஒரு பெட்டி மாதிரி அங்க போட்டுறாங்க. அதுக்காக தான் அங்க வந்து அங்க குளிக்கிற திதி கொடுத்துட்டு தான் குளிக்கிறாங்க. சரி நம்ம எது குளிச்சிட்டு சும்மா அப்படின்ட்டு நம்மளும் அப்படியே உட்காந்தாச்சு. என்னடா இப்படி ஆயிப்போச்சேடா அப்படின்ற மாதிரி நாங்க உட்காந்துட்டோங்க. நம்மளும் வந்து அப்படியே உட்காந்தாச்சுங்க. சரி ஓகே மாமா, நம்ம வேற இடத்துக்கு எங்கேயாச்சும் போலாமா அப்படின்னு மாமாவை பார்த்து நம்ம கேட்டுட்டு இருந்தேன். மாமா தனுஷ்கோடி தாமா இருக்கு, வேற எங்கேயும் இல்லமா அப்படின்னு. அங்க பாருமா முத்த எடுத்துட்டு இருக்காங்க பாரு, இந்த கீழே காசு எதுவும் போட்டுருந்தாச்சுன்னா எடுக்கிறாங்க பாருவே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வாங்க மாமா நம்ம எங்கேயாச்சும் போகலாம், வேற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா சரி வாங்க போட்டிங் போலான்னு சொல்லிட்டு போட்டிங் வந்தாச்சுங்க. நம்மளும் ஜம்முன்னு ஒரே ஜாலி தாங்க போட்டிங் வந்தோன்னே எங்களுக்கு. ஆமா, ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபாய் வாங்குறாங்க இங்க. அங்க ராமேஸ்வரத்துல இருந்து ஒரு 500 மீட்டர்ல வந்து இந்த போட்டிங் இருக்கு. அவங்களே வந்து மைக்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க வந்து அதிக பேர் வந்து குறைஞ்சது ஒரு 30 பேருக்கு மேல வந்தாதாங்க வந்து கூட்டிகிட்டே போறாங்க உள்ள. அது வரைக்கும் நம்ம டிக்கெட் எடுத்துட்டு வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி வெயிட் பண்ணாதான் நம்ம போக முடியும். அந்த ஃபீல் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. நல்ல வெயில், அதே மட்டும் இல்லாம சரியான வெயிலுங்க. அப்படி உள்ள நடந்து போகும்போது அந்த கீழே இருக்கிற அந்த பழைய எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து பூராமே பனைமரம் தாங்க. பனைமரத்தை தான் ஊண்டி வச்சிருக்காங்க. ஆனா வந்து உள்ள போட்டிங்ல எல்லாம் ரொம்ப சேஃபா செக்யூரா தாங்க இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. குழந்தைகளை நம்ம வந்து கூட்டிட்டு போலாம் வந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. தாராளமா கூட்டிட்டு போலாம், எல்லாம் சேஃப் எல்லாம் இருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் நம்மளுமே போனது பாப்பாவை கூட்டிட்டு. ஆமா, கண்டிப்பா போகும்போது லைஃப் ஜாக்கெட் இதெல்லாம் போட்டுக்கிட்டாங்க. நாங்களுமே இது பண்ணிட்டு உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் லைஃப் ஜாக்கெட் எல்லாமே போட்டுக்கிட்டோம். இது போகும்போது கீழெல்லாம் பாத்தீங்கன்னா மீன் வந்து கொய்ன்னு நிறைய மீன் தெரியாது. அது நெட்டு மீனா இருக்குங்க, பாம்பு மாதிரி நெட்டா இருக்குங்க. அது என்ன மீன்னு தெரியல. நிறைய மீன் குட்டி குட்டி மீனா இருந்துச்சு. பாப்பாக்கு ஒரே ஜாலியா இங்க போனோன்னு. அவ டாட்டா சொல்லுனா ஹாய் சொல்லுனா டாட்டா சொல்லிட்டே இருக்கிறா. அப்படியே சொல்லி நாங்களும் அப்படிங்க எங்க பாருங்கவே அப்படின்ற காமிச்சோம். அவனுக்கும் நிறைய மீன் இருந்துச்சுங்க, அதனால காமிச்சோம். பட் உங்களுக்கு தெரியல, அங்க தெரியுது பாருங்க, அதாங்க கோவில். அப்படியே காமிச்சு நம்ம வந்த வழியா காமிச்சாச்சு மாமா ஒரு வழியா. ஆமா, ஒரு மாதிரி சுத்தி முடிச்சு வந்தாச்சு. சரி போட்டுக்க உள்ள போயிட்டு இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டோம். உடனே சொல்லிட்டாங்க, தம்பி உடனே எடுத்துருப்பா அப்படின்னாங்க. இன்னும் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா, போவோம்ப்பா அந்த அங்கே அங்கே தெரியுது பாருங்க, அங்கே வரைக்கும் போவோம் அப்படின்னாங்க. சரி ரைட் ஓகே, போகிற வரைக்கும் போவோம் அப்படின்ட்டு உள்ள ஒரு வழியாக ஏறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏற ஆரம்பிச்சு அப்படியே போய் சீட்ல போய் உட்காந்துட்டு தான் அண்ணன் வந்து முன்னாடி போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, அப்படியே முன்னாடி போய் உட்காந்து அப்படியே இதுக்கப்புறம் நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஒரு வழியா வந்தாச்சு. ஆமா, ராமேஸ்வரத்துக்கு கொஞ்சம் தூரம் நம்ம ஒரு 200-300 மீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். பட் என்னன்னா பேசஞ்சர் போட்டுதான் ஆள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். பாப்பா வந்து ரொம்ப ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வந்து வீடியோவும் ப்ராப்பராக எடுக்க முடியல. ஃப்ரண்ட் வியூ கம்மியாக ஃபுல்லாக ஆளாளுக்கு எல்லாத்துக்குமே ஃபோன்ஸ் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. சுற்றி பாருங்கள், ஃப்ரண்ட்ல இருந்தால் இன்னும் நல்லா வியூ வேறு மாதிரி இருக்கும். சரி ஓகே, பேக் கேமரா ஆன் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தாலுமே பேக் கேமராவுக்கு வந்து இந்த கிளாரிட்டி அந்த அளவுக்கு கிடைக்கல. வெயில் அடிக்கிறனால வந்து நல்லா வேறு லெவலில் இருக்குது. ராமேஸ்வரம் வந்து இதுதான் இத்தனை வருஷத்துல ஃபஸ்ட்டு டைம் விஷுவல் வந்து வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுறோம் நாங்கள். நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பட் எவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போகிறாங்க டிஸ்டன்ஸு அப்படின்றது தெரியலாம். மேக்ஸிமம் ஒரு 1 கிலோமீட்டர் இல்லைன்னா 1.5 கிலோமீட்டர் அவ்வளோதான் மறுபடியும் ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. சுற்றி வந்து படங்கள்லாம் வந்து பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. 100 ரூபா தான் ஓட்டுக்கு ஒரு பர்சனுக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீல் இஸ் வெரி ஓகே, பெட்டர். அவ்வளோதான். அப்படியே உங்களுக்கு பேக் கேமரா ஆன் பண்ணி காமிக்கிற பாருங்க. இந்த வியூ வேற லெவலில் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நம்மளாம் ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் கூட்டி போய் வந்தாச்சுங்க. இங்கேருந்து பார்க்கும்போது கோயிலாம் நல்லா தெரியுது. அவ்வளோதான், நம்ம ரிட்டர்ன் வந்து நம்ம வந்த இடத்துக்கே போக ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, நம்ம அப்படியே இறங்கிட்டு நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம்.
ஒரு வழியாக நம்மளும் போட்டிங் போயிட்டு வந்துட்டோம். லைக் ஓகே. ஆனால் என்ன சொல்கிறதுன்னா எல்லா பேரும் யாருமே வந்து அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கல. போன இடத்த பார்க்கல. ஃபுல்லாக ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்கிறது வைக்கிறது இந்த மாதிரி வேலை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, நம்மளும் அது தானே போயிருந்தோம். இந்த மாதிரி ஓகே நம்மளும் போயிட்டு எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். முடிஞ்சு நீ அடுத்து அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஓகே, அப்படியே போட்டிங்க முடிச்சுட்டு அப்படியே நம்ம தனுஷ்கோடி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். தனுஷ்கோடி வந்து பஸ்ஸில் தான் போகிறோம். ஆட்டோவுக்கு கேட்டோம் எவ்வளோ ஆகும்ட்டு. அந்த அண்ணன் என்ன வேண்டாங்க, பாப்பா தம்பி கம்மி தான் அப்படின்னா எவ்வளோ நேரம் 2000 வந்தாங்க. அப்படியானே, சரி ஒன்றும் பிரச்சனை நாங்கள் பஸ்ஸில் போகிறோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நம்ம மதுரையில இருந்து வந்த காசு கூட இல்லைங்க ராமேஸ்வரத்துக்கும் தனுஷ்கோடி போறதுக்கு. ஆனா இவங்க வந்து ஆட்டோக்காரனை வந்து 2000 ரூபா அப்படின்னு கேட்டனால நம்மனால வந்து ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னே பார்த்து போயிட்டு வாங்க, நாங்க பஸ்லேயே போறோம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா ஒரு ஆளுக்கு 30 ரூபா தாங்க பஸ்ல இருந்து. நம்ம வந்து அதே மாதிரி வந்து அடிக்கிற வெயிலுக்கு இளநீ தண்ணி நல்லா ஃபுல் பண்ணி வச்சாச்சு. அதை மாமாவே பாதி குடிச்சு முடிச்சிட்டாருங்க. அப்ப கொஞ்சம் தான் இருக்கு. அப்படியே ஜம்முன்னு நம்ம அதை வச்சு குடிச்சிக்கிட்டு அது உள்ள இளநீலாம் கிடக்கு பாருங்க, அப்படியே குடிச்சிட்டு அப்படியே ஜாலியா அப்படியே நம்ம மூவ் பண்ணுவோம். அப்படியே நம்ம இறங்கிட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஒரு வழியாக நம்ம வந்து பஸ்ஸில் இருந்து வந்து தனுஷ்கோடியில் இறக்கி விடான்னு பார்த்தா தனுஷ்கோடி எங்களுக்கும் அதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் இருக்குங்க. முன்னாடியே இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டு தம்பியெல்லாம் நீங்கள் நடந்து போங்க, பஸ் இதுக்கு மேலே போகாது அப்படின்ட்டாங்க. ஏன்னா உள்ள டிராஃபிக்காக இருக்கும் போல. இதில் என்ன அப்படின்னா வந்து இங்கேருந்தே ரோமிங் ஆரம்பிச்சிருச்சு. வெல்கம் டு ஸ்ரீலங்கா பேக்கேஜ் அப்படின்னு வந்துருச்சு. வெயில் வந்து பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு. நம்ம வந்து பஸ்ஸில் வந்திருக்கோம். லைக் வந்து பஸ்ஸில் வந்தனால இந்த ஒரு ஃபீலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருக்குது. நிறையா பேர் வந்து காரு அது இதெல்லாம் வந்திருக்காங்க. லைக் மறுபடியும் நம்ம ரிட்டன் பஸ்ஸில் தான் போகணும். தென் மறுபடியும் பஸ்ஸில் போயிட்டு அங்கேருந்து நம்ம எப்படி போகிறது அப்படின்றது தெரியல. இவங்களும் பாப்பாவை தூக்கிட்டு அப்படியே வந்தாச்சு. அவ பாருங்க பஸ்லலாம் ஒரே சவுண்ட் விட்டா. இப்போ இங்கிட்டு கடல பார்த்தோன்னா அவ்வளோதாங்க, கொஞ்சம் தூரம் தாங்க இருக்குது. ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க, பக்கம் தான் வந்து ஸ்ரீலங்கா. ஓகே, என்னன்னு தெரியல. நம்ம இங்கேருந்து போக முடியாது ஸ்ரீலங்காக்கெலாம். அஃபிஷியலாக போக முடியும், அன்அஃபிஷியலாக போக முடியாது. ஸோ தனுஷ்கோடியில் வெயில் சும்மா பிரித்து வாங்குது. வேறு லெவலில் இருக்குது. தண்ணியோட அந்த அலையோட சவுண்டு வந்து ஓகே தான். உங்களுக்கு பேக் கேமரா ஆன் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்கு நீங்களே பாருங்கள். எங்கள் முன்னாடி போகிற அந்த டெம்போ ட்ராவலில் மனுஷன் உள்ளே எங்கிட்ட ஸ்பீக்கர் எதையும் ரேடியோ செட் எதையும் கட்டி வந்துக்கான்னு தெரில. எப்போ சரியான சவுண்டுங்க, காதே வலிச்சு போச்சு. அந்த அளவுக்கு சவுண்டை போட்டு போய்க்கிருக்காங்க. உள்ள பாட்டை போட்டுக்கா ஊண்டு. அதனால தான் வந்து நம்ம இப்போ ஒரிஜினல் வீடியோ வாய்ஸை கட் பண்ணிவிட்டு நம்ம பேசுகிற மாதிரி ஆகிப்போச்சு. செம்ம டிராஃபிக் ஆயிடுச்சு. இங்கேருந்தே நிறையா வண்டி இதாகிடுச்சு. சரி ஓகே, நம்ம லெஃப்ட் சைட்லாம் போக முடியாது, போனால் எங்கிட்ட இடிச்சு தள்ளி விட்டுலாம்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ரைட் சைடு அப்படியே ஓரமாக நடந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பாப்பாவும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வராங்க. அருணா அப்படியே முன்னாடி ஜே நடந்து போயிட்டு இருக்காங்க. நானும் பின்னாடி அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். ஒரு வழியாக நம்மளும் நடந்து பக்கத்தில் வந்துட்டோங்க. ரொம்ப தூரம்லாம் இல்லை, அவ்வளோதான் வந்தாச்சு. சுற்றி கடையாக இருக்குது. இதுக்கு மேலே பார்க்கிங்கு வந்து நாட்டு அலவுடு. பயங்கரமான வெயில், அதுவும் இன்றைக்கி வந்து சாட்டர்டே அப்படின்றனால நம்ம வந்து ஃபோனோட கிம்பலையும் வச்சுட்டு வந்துட்டோம். அதனால் ஃபுல்லாமே இங்கே பாருங்க, நம்ம பிரதர்ஸ்லாம் வந்து 2 பார்க்குறாங்க உள்ளே போகலாமா போகக்கூடாதா, உள்ளே அலவுடு இல்லையான்னு. அப்படின்னு நம்மளால் சும்மா இல்லை நடந்து கழிச்சிட்டாங்க. ஓகே, பயங்கரமாக இருக்குங்க, வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்குது. அப்படியே பேக் கேமரா ஆன் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வேலை நடந்துகிட்ருக்கு. பாருங்க, ஏதோ பண்ணுறதுக்காக வேலை பண்ணிட்டுருக்காங்க. இவங்க ஃபுல்லாக பாருங்கள் வந்து ஒரே தான் வந்து இதான் வந்து நீங்கள் பாருங்கள், இதான் வந்து தனுஷ்கோடி. லைக் ஸ்ரீலங்காவோட நியர்பை பிளேஸ். இந்த பிளேஸ் தான் இந்த ரவுண்ட் அபவுட்டு. அந்த நீங்கள் பார்க்குற மேப்பில் பார்க்குற இந்த பிளேஸு. ஆமாம், எல்லாமே ரோஸ்லாம் வந்திருக்காங்க. வேற லெவல் வச்சு ஒரே ஸ்ரீலங்கன் வெல்கம் டு ஸ்ரீலங்கா அப்படின்னு போட்டு மெசேஜ்லாம் வந்துருக்குங்க. ஓகே,
தெரியல, இதெல்லாம் டெலஸ்கோப்பாக இருக்கும். இங்கேருந்து காசு கொடுத்தா அதுலேருந்து பார்க்கலாம் போல். அங்கேருந்து இங்கேருந்து பார்த்தா தெரியுதான். श्रीलंका लाइट हाउस टावर 35 किलोमीटर दूर श्रीलंका தலைமன்னா लाइट हाउस टावर இங்கேருந்து பார்த்தா ஸ்ரீலங்காவோட லைட் ஹவுஸ் டவர் தெரியுதா. அங்கங்கே பார்த்தீங்கன்னா வந்து பைனாக்கோரை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபாயா. இங்கேருந்து பார்த்தா ஸ்ரீலங்காவோட லைட் ஹவுஸ் தெரியுதான். நமக்கு இங்கேருந்து பார்த்தா கடல் தான் தெரியுது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இங்கேருந்து ஸ்ரீலங்கா போயிட்டு அங்கேருந்து நம்ம இங்கேருந்து தனுஷ்கோடி தெரியுதா இல்லையா அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து வீடியோ போடுவோம். வேறு லெவலில் இருக்குங்க. கிம்பல் எடுத்துகிட்டு வரல, இருந்தாலும் ஓகே, பயங்கரமாக வந்து வேலை நடந்துட்டுருக்கு. கடல் அலைகள்லாம் நிறையா தனுஷ்கோடியில் நிறைய இடத்துல வந்து உள்வாங்கியிருக்கு. தெரிஞ்சு உள்வாங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், தலைமன்னாறு தெரியுதுன்றாங்க. ஒரு மன்னார் இங்கேருந்து நமக்கு தெரியல, பட் அதில் பைனாக்குலரில் பார்த்தா தெரியும். இதுதான் வந்து தனுஷ்கோடி, அதோட சிம்பல். ஓகே, வந்தாச்சு. நம்ம ஒரு வழியாக அப்படியே பயணத்தை மறுபடியும் ரிட்டன் பஸ்ஸு நிற்கிறா என்னன்னு பார்த்துட்டு நம்ம ரிட்டன் வந்து ட்ரெயினில் வந்தோம். ட்ரெயினில் போகணும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கெல்லாம் வந்துருக்காங்க போல தெரியுது. குரூப் ஆஃப் ஒரு போட்டோ தனுஷ்கோடி வந்துருக்கோம் அப்படின்றாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரைடர்ஸ். நம்ம வந்து கிம்பலை வச்சுட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டைம் வாங்குவோம். நம்மளை வந்து ஒரு யூடியூபர் அப்படின்ற காமிக்கிறோம் என்னங்க. ஆமாம், வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அவ்வளோதாங்க, தனுஷ்கோடி பயணத்தை முடிச்சு நாங்களும் மறுபடியும் ரிட்டன். நாங்கள் வந்த பஸ் நின்று கிளம்பிட்டு இருந்துச்சு. சரி ஓடியாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து மறுபடியும் பஸ்ஸில் ஏறினோம். அவர் டிரைவரை என்னை பார்த்து கேட்குறாரு, என்னப்பா அதுங்கூடயும் பார்த்து முடிச்சிங்களா அப்படின்ட்டு. ஆமாம், வேறு என்ன இருக்கு, அங்கே எதுவுமே இல்லை, இருக்கிறத பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஆனால் நிறைய பார்க்கறதுக்கு இருக்குங்க. பழைமை வாய்ந்த அந்த சர்ச்செல்லாம் வந்து மண்ணெல்லாம் போட்டு பயங்கரமாக மூடிடுச்சுங்க. அப்போ அந்த அழிஞ்சு போன இடத்துல அந்த டைமிங் அங்கே அது பூராமே டிரைவர்னா இன்னும்ப்பா பரவாயில்ல, நீங்கள் போனோன்னா இதே பஸ்ஸுக்கு திரும்பி வந்துட்டீங்களே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டாருங்க. ஆமாம், எங்களுக்கு பார்க்கும்போது ஒரு உட்காந்து சிரிப்பா இருந்துச்சு. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக நீங்கள் வந்து பஸ்ஸில் வந்தீங்கன்னா உங்களால் நிறைய இடத்த விசிட் பண்ண பார்க்க முடியாது. இதே இது நீங்கள் வந்து கார்லேயோ இல்லை ஆட்டோலையோ வந்தீங்கன்னா நிறைய இடத்த விசிட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஒரு வழியாக பஸ்ஸை விட்டு அப்படியே இறங்கி அடுத்து ட்ரெயினுக்கு போகணுங்க. நம்ம அங்கே மீட் பண்ணலாம் இருக்கோம். ஒரு வழியாக வந்து பயணத்தை இனிது இங்கேருந்து கிளம்பிட்டோம். முடிய போகுது. நம்ம ரிட்டன் மதுரை காலையில் வந்தோம். இப்போ பேசஞ்சர் காலையில் வந்து எக்ஸ்பிரஸில் வந்தோம். 150 ரூபா டிக்கெட்டு. இப்போ வந்து 80 ரூபா தான் டிக்கெட்டு. இதாங்க ராமேஸ்வரம். ஐயோ, வேற லெவல் ஃபீலாக இருக்குங்க. ட்ரெயினில் வர்றது, லோக்கலில் போயிட்டு ஆட்டோவில் போகிறது, தென் நெக்ஸ்ட்டு பஸ்ஸில் போனது தனுஷ்கோடி. எனக்கு ஃபஸ்ட்டு ஜார்னி வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பார்க்கலாம். பாய்.